கொசப்பட்டி ஸ்ரீ தென்சபரி ஐயப்பன் கோவில். Sponsored by RMR Architecture Traditional Temple Construction and Sculpture Works. காரைக்குடியில் இருந்து திருமயம் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது இந்த ஸ்ரீ தென்சபரி ஐயப்பன் கோவில். சுமார் 2.5 ஏக்கர் நிலப்பரப்பில் அழகிய இயற்கை சூழலில் பக்தி மணம் பரப்பும் இந்த ஆலயத்தை தரிசிக்கலாம் வாருங்கள். கோவிலுக்கு நுழையும் முன்னர் அழகிய தோரண வாயில் நம்மை வரவேற்கிறது. சுவாமியே சரணமையப்பா என்று சொல்லி கோவிலுக்குள் செல்கிறோம். கோவில் முன்பாக வலதுபுறம் சின்ன கருப்பர் மற்றும் கருப்பாயி அம்மனை தரிசிக்கின்றோம். இடதுபுறம் கடுத்தசாமி சன்னதி உள்ளது. கடுத்தசாமியை வணங்கிவிட்டு 18 படிகளை கொண்ட ஐயப்பனை வணங்க முதல் தளத்திற்கு இடப்புறம் உள்ள படிகள் வழியாக மேலேறி செல்கிறோம். சரணமையப்பா என்று மனம் முழுவதும் ஐயப்பனை வேண்டிக் கொண்டே மேலே செல்கிறோம். மேலே கொடிமரம் கம்பீரமாக காட்சி தருகிறது. ஐயப்பன் சன்னதி முன்பு நின்று மனமுருக ஐயப்பனை வணங்குகிறோம். மூலஸ்தானத்திற்கு பின்னே கன்னி மூல கணபதி, நாகராஜன், பாலமுருகன் தனித்தனி சன்னதிகளில் அருள் பாலிக்கின்றனர். ஐயப்பன் கோவிலின் கீழ்ப்பகுதியில் மஞ்சமாதா தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கிறார். கோவிலுக்கு பின்னால் அன்னதான மண்டபம் அமைந்துள்ளது. இக்கோவில் உருவான வரலாற்றை இப்போது காணலாம். இக்கோவிலை கட்டியவர் வி. தங்கவேல் குருசாமி அவர்கள். சபரிமலையிலே எப்படி ஐயப்பன் அமர்ந்தாரோ அதே போன்று 1978 நான் 77 நான் கோயிலுக்கு சென்ற சமயத்திலே எங்களது குலதெய்வ வீட்டிலே தெய்வ வழிபாடு பண்ணி கோவிலுக்கு செல்லும் பொழுது நான் இந்த ஊரிலே இருப்பேன், இதை விட்டு நான் செல்ல மாட்டேன், சபரிமலையை போன்று நான் எப்படி இருக்கின்றேனோ அதேபோல் இங்கு இருப்பேன் என்று அந்த கோவில் பூசாரிக்கும் சுவாமிக்கும் சத்திய பிரமாணம் ஆனது. சில வருடங்கள் கழித்து அதே போன்று எனது வீட்டிற்கு எதிர்த்தாற்போல் ஒரு மைதா மூடையை கண்டெடுத்து அந்த மைதா மூடையிலே இருந்து திருக்கோவில் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் உருவாகி எங்களது பக்தர்கள் கோவிலுக்கு செல்லும் பொழுது அந்த பாத்திரங்களை ஏலம் விட்டு அதிலிருந்து உருவானது இத்திருக்கோவில். பல ஆண்டுகளுக்கு முன்பு அருளால் சொல்லப்பட்ட வாக்கு இப்பொழுது பலித்துக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ ஐயப்பன் சபரிமலையிலே நான் எப்படி இருக்கின்றேனோ அதே போன்று இங்கும் இருப்பேன், இது சத்தியம் என்று சத்திய பிரமாணம் செய்ததன் காரணமாக அதே போன்று இங்கு அவதரித்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் காட்சியளித்து அவரவர் வேண்டிய எண்ணங்கள் அனைத்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பலரது உதவியுடன் கட்டப்பட்ட இக்கோவிலால் இவ்வூர் செழிப்பாக மாறத் தொடங்கியது. இன்று பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் எண்ணற்ற ஐயப்ப பக்தர்கள் தென் சபரி எனப்படும் ஸ்ரீ கொசப்பட்டி ஐயப்பன் கோவிலுக்கு வருகிறார்கள். சபரிமலையை போன்று இங்கு ஜோதி தரிசனம் காண்பிக்கலாம் என்ற எண்ணம் ஏற்பட்டு சுவாமிக்கு திருவாபரணங்கள் செய்ய ஆரம்பித்தோம். அங்கு எப்படி திருவாபரணங்கள் இருக்கின்றது, எந்த மாடலிலே இருக்கின்றது, பெட்டி என்ன சைஸிலே செய்து இருக்கின்றார்கள் என்பதை நெட்டிலே எடுத்து அதே போன்று சுவாமிக்கு ஆபரணங்கள் செய்து பெட்டியிலே எடுத்து திருமயம் ஸ்ரீ சத்தியமூர்த்தி பெருமாள் சன்னதியில் இருந்து ஊர்வலமாக கால்நடையாக தலைச்சுமையாக கடியாவட்டி ஐயப்பன் கோவில் தங்கி மறுநாள் காலை ஆவரங்காட்டிலே மதிய உணவு உண்டு தை 1 கொசப்பட்டி ஸ்ரீ தென்சபரி ஐயப்பன் ஆலயம் அடைந்து ஆபரணங்கள் சுவாமிக்கு அணிவிக்கப்பட்டு ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டு ஜோதி தரிசனமும் இங்கு நடைபெறுகிறது என்பது ஸ்ரீ ஐயப்ப சுவாமி சபரிமலையிலே எப்படி வீற்றிருக்கின்றாரோ அதே போன்ற சம்பவங்கள் இங்கும் நடக்கின்றது. இது ஐயப்பன் அருளால் நடக்கின்றது. திருமயம் அருகில் ஊனையூர் போஸ்ட் என்ற முகவரிக்கு வந்து ஐயப்பன் கோவிலை வழிபட வாருங்கள். வரும் 2021 கும்பாபிஷேகத்திற்கு தயாராக இருக்கிறது இந்த ஆலயம். மஞ்சமாதா சன்னதியை மேல்தளத்தில் அமைக்க முயற்சிகள் எடுத்து வருகிறார்கள். சபரிமலை செல்ல இயலாதவர்கள் இந்த தென் சபரிக்கு வந்து ஐயப்பனை வழிபடலாம். Sponsored by RMR Architecture Traditional Temple Construction and Sculpture Works. ஸ்தபதி RMR ரவிச்சந்திரன். ஆலயங்கள் அமைப்பதில் அரப்பணி செல்வர் RMR ரவிச்சந்திரன் ஸ்தபதி. உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் இந்து ஆலயங்கள் அமைக்க விரும்புவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி RMR Architecture ஸ்தபதி RMR ரவிச்சந்திரன். நம்பர் 1, 138 புவிவலம், திருமயம் தாலுகா, புதுக்கோட்டை. ஹெட் ஆபீஸ் 5/67 மெயின் ரோடு, மிதிலைப்பட்டி, புதுக்கோட்டை மாவட்டம். www.rmrarchitecture.com. Contact number
9443727628. காரைக்குடி பற்றிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள காரைக்குடி நியூஸ் ஃபேஸ்புக் பேஜை லைக் செய்யுங்கள். For advertisement, please contact 9442266220.